இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சன்ல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பிசினை பத்தி தான் பார்க்க போறோம். பாதாம் பிசின் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நாட்டு மருத்துவ கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் மால்லையும் கிடைக்கும். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அதுல கொஞ்சத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாதாம் பருப்புல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே அளவு மருத்துவ குணங்கள் இந்த பாதாம் பிசின்லயே இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், பாதாம் பருப்புக்கு விலை அதிகம், ஆனா பாதாம் பிசின் ரொம்ப மலிவு விலையில கிடைக்கிறது. மதுரைக்கு பேர் போனது ஜிகிர்தண்டா. அதோட சுவைய எடுத்து காட்டுறதே இந்த பாதாம் பிசினை தான். ஆனா ஜிகிர்தண்டாவை தெரிஞ்ச அளவுக்கு பாதாம் பிசினை நிறைய பேருக்கு தெரியாது. ஜிகிர்தண்டால ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்ப்பாங்க. ஊற வச்ச பாதாம் பிசின் இந்த மாதிரிதான் இருக்கும். நான் இத 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இயற்கை நமக்கு கொடுத்திருக்க பல வரங்களில் ஒன்றுதான் இந்த பாதாம் பிசின். இதோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மருந்தே உணவு அப்படிங்கிற வரிசையில பாதாம் பிசினும் ஒன்று. நம்ம உடம்புக்கு விட்டமின் சத்துக்கள் எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு மினரல் சத்துக்கள், அதாவது தாது சத்துக்கள் முக்கியம். இந்த தாது சத்துக்கள் நம்ம உடம்புல உள்ள எலும்பு, அதுக்கப்புறம் தோலுக்கு ஆரோக்கியத்தை ஊட்டுது. தாது சத்து அதிகம் உள்ள இந்த பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்டு வர வர நம்ம உடம்புல தாது பற்றாக்குறை அப்படிங்கிறதே இருக்காது. நம் நாட்டில் பெரும்பாலான மாதங்கள் வெப்பம் நிறைந்தவையாக இருக்கின்றனர். மக்கள் வெப்பத்தால் ஏற்படும் நோய்களால் அவதிப்படுகின்றனர். குளிர்ச்சியூட்டும் பாதாம் பிசினை நாம் சாப்பிட்டு வர வர அந்த நோய்களில் இருந்து விடுபடலாம். வெப்பத்தால் ஏற்படும் நீர் வறட்சியால் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும் போது நம் முன்னோர் ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வந்தனர். அவ்வாறு சாப்பிடும் போது வெப்பத்தால் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் நீங்கிவிட்டன. நிறைய சாப்பாடு சாப்பிடுவதாலும் நெடுநேரம் கழித்து சாப்பாடு சாப்பிடுவதாலும் நெஞ்செரிச்சல், அசிடிட்டி என்னும் உணவு செரிமான பிரச்சனை ஏற்படுகின்றது. அப்போது நாம் ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வர வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நீண்ட நாள் நோயால் அவதிப்படுபவர்களும் செரிமான பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் வாரத்திற்கு 3 முறை பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டு வந்தால் உடல் இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். இந்த பாதாம் பிசினை நம்ம ரெகுலரா சாப்பிட்டு வர்றதுனால நம்ம நரம்புகள் நல்லா வலுவாகி நம்ம உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கி. நம்ம வயிற்றுல உள்ள பிரச்சனையும் இது நீக்குது. நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியா வைக்கி. ஆண்களின் மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்கு இளம் சூடான பசும்பால்ல ஊற வச்ச பாதாம் பிசினை கலந்து தினமும் சாப்பிட்டு வர்றதுனால மலட்டுத்தன்மை நீங்குகிறது. வட மாநிலங்களில் புதிதாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு பாதாம் பிசினால் செய்த இனிப்பு பலகாரங்களை கொடுத்து வரும் பழக்கம் இன்று வரை உள்ளது. அப்படி கொடுத்து வரும் போது யூட்ரஸ் பிரச்சனைகள் நீங்குகின்றன. இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள பாதாம் பிசினை நாமும் சாப்பிட்டு அதன் பயன்களை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.